Advertised for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல. இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு, அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இது தடையல்ல என்று தெரிவித்தார்கள். அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி. அப்படி ஒரு தடை அல்ல. இப்பொழுது கூட மாவட்ட அந்த வடக்கு மண்டல ஐஜி அவரிடம் பேசுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உரிய உத்தரவை உங்களுக்கு அவ்வப்போது பிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் செங்கல்பட்டு, உத்திரமேரூர் ஆகிய 2 இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் தொடர இருக்கிறது. திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர். எனவே இவர் கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே எங்கள் நிறுவனர், எங்களையெல்லாம் வளர்த்தவர், எங்களையெல்லாம் அரசியலில் அடையாளம் காட்டியவர், அவர் சில செய்திகளை, சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், இதுதான் அரசியல், அதாவது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டது, இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது ஒரு உறுதியான பயணம், நிலையான பயணம், மக்களுடைய நலன் சார்ந்த பயணம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை. இது ஒரு சத்திய சோதனை. இந்த சத்திய சோதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிந்த பார்வையோடு, உறுதியான மனநிலையோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார், சந்தித்து வருகிறார். அதை கடந்து செல்வார். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இன்னொன்றையும் சொல்கிறேன், கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும், அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய பயணம் தெளிவாக